எங்கிட்ட இருக்கிறது பாருங்க, அப்படியே டைமண்ட் கற்கண்டு. இப்போ எங்கள் கையில் இருக்கிற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் பனங்கற்கண்டு உற்பத்தி பண்ணுற மிஷின். பனங்கற்கண்டு இப்படி தான் விளைஞ்சு வரும்னு சொன்னால் யாராச்சும் நம்புவீங்களா? மரத்துலேருந்து பதனி இறக்கி காய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ளே போயிடுவோம். எவ்வளோ நேரமாக காய்ச்சிட்டு இருக்கிறீங்க? இப்போ நான் 1 மணி நேரத்துக்குள்ள காய்ச்சிருக்கேன். 1 மணி நேரமாக காய்ச்சிட்டு இருக்கிறீங்க. ஓகே, இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் அப்படியே கல்கண்டு போயிடும். கல்கண்டு காய்ச்சி ஊற்றிடுவேன். அப்படி இது சுண்ணாம்பு எடுத்த பதனியா சுண்ணாம்பு எடுக்காத பதனியா? சுண்ணாம்பு வந்து அதை மண்டியை எடுத்தது நீக்கணும். சுண்ணாம்பு எடுத்துருவீங்க, ஆனால் சுண்ணாம்பு தன்மை இருக்கும். தன்மை இருக்கும். தெளிவாக இருக்கும். அது வந்து அப்படிங்களா? பதநீர் பார்த்தா மலன்னு கொதிச்சிட்டு இருக்கு. இதை நல்லா கொதிக்க விட்டு அப்படியே கல்கண்டா மாற்றுவாங்க. அதோட ப்ராசஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, பனங்கற்கண்டு எப்படி உற்பத்தி ஆகுது அப்படின்ட்டு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். இப்போ அக்கா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒரு நூல் வந்து கோர்ப்பாங்க. இந்த சின்ன சின்ன ஹோல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கும் நடுவில் இந்த நூலை வந்து கெட்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த நூலில் தான் வந்து அப்படியே கல்கண்டா பிடிச்சி அப்படியே வளர்ந்துக்கிட்டே வரும். அது எப்படின்னு தெளிவாக உங்ககிட்ட கேட்டுருவோம். அது என்ன ப்ராசஸில் நடக்குது சொல்லிடுங்களேன். கருப்பட்டியில் தான் பாலை உள்ள ஊற்றி வச்சிருவோம். அப்படியே சரிங்க. ஊற்றி வச்சிட்டோம்னா ஒரு 48 நாள் கழிச்சு எடுத்தோம்னா அப்படியே கல்கண்டா பிடிச்சிருக்கும். அசைவு இருக்கக்கூடாது. ஓகே அக்கா, இந்த ஸ்டேஜில் இருக்கிற பாவுக்கு என்ன பேருங்கக்கா? இது வந்து கூப்பணி பாகு. கூப்பணி பாகு. பதனியை காய வச்சு எடுத்துட்டாங்க. இது அப்படியே நல்லா வடிகட்டுறாங்க. இப்போ மேலே வந்த நூலையும் இறக்கிட்டாங்க. இதுக்கு மேலே மறுபடியும் ஊற்ற போகிறாங்க. காய வச்சு கொஞ்ச நேரம் ஆறுச்சுனாவே திக்காயிருங்களையா? டேட் எழுதி அப்படியே மேலே மூடி வச்சுருவாங்க. இது எவ்வளோ நாள் அப்படியே இருக்கணுங்க? 48 நாள். 48 நாள், ஒரு மண்டலம். அப்படியே இங்கே இது பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே வேறு தேதி போட்டு எழுதி வச்சுருக்காங்க. அக்கா, இது எடுத்துடலாமாங்கக்கா கல்கண்டு? எடுத்துடலாம். ஆல்ரெடி உள்ளே இருக்கிற ஸ்டாக்கான பதனி எல்லாம் வெளில தள்ளுறாங்க. அவங்க கெட்டின நூல் அப்படியே கல்கண்டாக மாறிடுச்சு. தண்ணிக்குள்ளே போட்டு அப்படியே அலசி எடுத்துடுறியா? அவ்வளோதான். கிட்டத்தட்ட ஊசி பாசி வைக்கிற மாதிரியே இருக்குது. கல்கண்டு இப்படிலாம் உற்பத்தி ஆகுது அப்படின்னு தெரிஞ்சால் எனக்கே ரொம்ப அதிசயமாக இருக்குது. நல்ல பொருளாக வாங்கி சாப்பிடுங்கப்பா. இந்த தொழிலெலாம் அழிய விட்டுறாருங்க.